ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பவிஸ் vlog. இன்றைக்கி நாங்கள் வந்து ஸ்ரீராம் பிளாஸா தான் போயிருந்தோம். ஸோ அன்றைக்கி என்னென்னலாம் நடந்துச்சுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக அங்கே நாங்கள் போனதே வந்து ரிங் லைட் வாங்குறதுக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்துட்டு போய் நாங்கள் ரிங் லைட் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு 5 to 10 minutes ஆகும், இங்கே ஸ்டாக் கிடையாது, வேர் ஹவுஸில் இருக்குது அப்படின்னு அந்த நான் சொன்னார். ஸோ அதனால் வந்து 5 to 10 minutes ஆகும் இல்லையா. ஸோ அப்போ வந்து அந்த வீடியோவில் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணியிருக்கேன். வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேட்ஜெட் பற்றி நான் இதை சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக சவுண்டு கொடுக்கும். ஓகேங்களா, செம்மையாக இருக்கும் அந்த ஸ்பீக்கர். நெக்ஸ்ட்டு அங்கே வந்துட்டு என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா குட்டி குட்டி ஏர்பாட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாமே நான் பார்த்தேன். அண்ட் அது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் தான். ஓகேங்களா, இது வந்து இந்த ஸ்ரீராம் பிளாஸாவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோல்சேல் மார்க்கெட்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ரீட்டைல் ஷாப்ஸுக்கெலாம் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அண்ட் இப்போ காமிக்கிறேன் இல்லையா அராமோ, அந்த பிராண்ட் வந்து செம்மையாக இருக்கும், என்னோடய பர்சனல் ஃபேவரட். நான் முதல்ல வந்துட்டு ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் வந்துட்டு எனக்கு வைர்டு யூஸ் பண்ண முடியும் ஹெட்செட்டை. ஸோ அப்போது நான் அராமோ தான் வந்து தேடி எப்போல்லாம் வந்துட்டு ஒயர்டு ஹெட்செட் எனக்கு தேவையோ அப்போல்லாம் நான் இந்த பிராண்டை தேடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு ஃபேவரட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் இதோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள். அண்ட் அங்கே வந்து நிறையா ஸ்பீக்கர்ஸ் பார்த்தோம். ஸ்பீக்கர்ஸுமே நிறையா வெரைட்டியில் இருந்துச்சு. அந்த கலர் ஆப்ஷன்ஸ் கூட ஏகப்பட்டது இருந்துச்சு. அண்ட் அதோட ஷேப்ஸ் அண்ட் அதோட வேர்ட்ஸ் கூட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருந்துச்சு. அண்ட் இந்த மாடல் பார்த்திங்கன்னா ரெட்ரோ மாடல் ஏர்பாட்ஸ். அதோட தீம் பார்த்திங்கன்னா ரெட்ரோ தீமில் இருக்கும். இன்னுமே நிறைய ஏர்பாட்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து க்யூட்டாக அழகழகாக இருந்துச்சு. ஸோ நானும் வாங்கலாம்னு நினச்சேன். பட் அது வந்து ஹோல்சேல் ஷாப், அதனால் நம்மளால் வாங்க முடியாது. நீங்கள் யாராவது ரீட்டைல் ஷாப்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஷாப் விசிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் பார்த்தோம். இது வந்து நான் மட்டும்தான் இப்போ கேள்விப்படுறேனா இல்லை நீங்களும் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமானு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட் வந்துட்டு எனக்கு வந்து கார் பொம்மை அப்படின்னு நினச்சேன், லைட்டு அப்படின்னு நினச்சேன். பட் அப்படி கிடையாது, அது ஒரு கீ செயின். ஸோ கீ செயின் என்ன மாதிரியான கீ செயின் அப்படின்னா எமர்ஜென்சி பவர் பேங்க் கீ செயின். இது வந்து நம்ம சார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். இதோட டைப் பார்த்திங்கன்னா சி டைப்பில் வந்து பின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிற நிலமையில இருக்கும் பொழுது நம்ம வந்துட்டு இது போட்டால் அட்லீஸ்ட் 15% ஆகுது ஏற்றி கொடுக்கும் நமக்கு சார்ஜ், அவ்வளோதான். ஸோ இப்போ காமிக்கிறது எல்லாமே ஏர்பாட்ஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருந்துச்சாங்க. அந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப டெம்ட் ஆகிற ஒரு கலர்ஸ், லாவெண்டர் கலர், பிஸ்தா க்ரீன் கலர், பிளாக் கலர், ஒயிட் கலர் அண்ட் சாண்டல் கலர், இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் அண்ட் பேஸ்டல் பேஸ் பண்ணி இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட ரிங் லைட்டுமே அங்கே வந்துருச்சு. ஸோ நான் ரிங் லைட் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதோட ஸ்டாண்டுமே வந்துடுச்சு. ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வெளியே வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான். ஸோ அதை வந்து செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ரிங் லைட்டோட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 3000 rupees. சுற்றி ரீட்டைல் ஷாப் வச்சுருக்கனால அங்கே ஹோல்சேல்லையே போய் நான் வந்து ரிங் லைட் வாங்கினேன். ஸோ இதோட முதல்ல ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3000 rupees. ஆனால் நான் வாங்கின ரேட் வந்து ரொம்பவே கம்மி தான். அண்ட் பை த வே சித்தியும் வந்து கடைக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் நானும் வந்து எனக்கு தேவையான ரிங் லைட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பி போனதுக்கப்புறம் ஜிகர்தண்டா சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ ரிங் லைட் செட் பண்ணுறக்கே நாங்கள் ரொம்ப அவஸ்தைப்பட்டோம். பிகாஸ் முன்ன பின்ன செட் பண்ண தெரிஞ்சுருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் செட் பண்ணவும் டைம் எடுத்துக்கிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.